ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் நம்ம காவேரி விஜயை பார்த்த உடனே அவங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் திரும்பி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம காவேரியோட அம்மா சாரதா இருக்காங்கள, அவங்க கூட கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. எப்படியாவது என்னுடைய பொண்ணுக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் திரும்ப வந்துடணும், என் மாப்பிள்ளைய அவங்க ஞாபகம் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாமியை வேண்டிக்கிறாங்க. ஏன்னாக்கா இப்போ விஜய் ரொம்ப நாள் கழித்து அவங்கள சந்திக்கிறாங்க. இப்போ காவேரி உயிரோடு தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்லிட்டாங்க. அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை அவங்க சொல்றாங்க. இது மாதிரி காவேரியோட குடும்பத்தால தான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அவங்க உன்னை பழி வாங்கணுன்றதுக்காக தான் உன்னை கொலை பண்ண பார்த்தாங்க, அந்த குடும்பத்தோட நீ சவகாசம் வச்சிருக்கிறதுனால தான் உனக்கு இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வருது, அதனால தான் காவேரி இறந்துட்டா, இதுக்கப்புறம் காவேரிக்கு உனக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் உன்னுடைய பாட்டி இந்த மாதிரியான ஒரு பொய்யை சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா அவங்க பக்கம் இருக்கிற ஒரு நியாயத்தை சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம விஜயோட மனசு தாங்கலை. ஏன் தாத்தா இது மாதிரி பண்ணீங்க, அம்மு என்ன பாவம் பண்ணா, இவ்வளோ நாளாக அவள் அம்மாவுக்கு ஏங்கினது உங்களுக்கும் தெரியும்ல, அந்த ஏக்கத்துக்கு உங்களுக்கு கொஞ்சமாவது மனசு இறங்கி இல்லை உன்னுடைய அம்மா உயிரோடு தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்டையாவது இல்லை அம்முக்கிட்டையாவது சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குல்ல. அந்த சின்ன பிஞ்சி மனசோட அம்மாவோட ஏக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கல்ல, அதுக்கான ஒரு கொஞ்சம் கூட ஈவு இறக்க இல்லாமல் பண்ணிட்டீங்களே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம விஜய் ஆதங்கப்படுறாங்க. சரி, இப்போ நடந்ததெல்லாம் நடந்துச்சு, இதுக்கப்புறம் நம்ம காவேரி உயிரோடு இருக்கிறாங்க, அதுவும் அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்றது விஷயத்தை முதற்கொண்டு நம்ம விஜய்க்கு தெரிய வந்துடுச்சு. இப்போ காவேரியும் சாரதாவும் என்ன பண்ணுறாங்க, யமுனாவை பார்த்துட்டு பழையபடி ஊருக்கு திரும்புறாங்க. ஊருக்கு திரும்பும் போது ஆட்டோவிலேருந்து முதல்ல நம்ம காவேரி தான் இறங்குறாங்க. நம்ம காவேரி வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண் மேலே விழி கூட மூடாமல் நம்ம விஜய் அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க, அவங்க வீட்டு முன்னாடியே. அப்படி நின்றுட்டு இருக்க சமயத்தில் தான் நம்ம காவேரி இறங்கணும் அடுத்த நொடியே நம்ம சாரதாவும் இறங்குறாங்க. நம்ம விஜய் சும்மா இருப்பாரா, காவேரி நீ எப்படி இருக்கிற, நல்லா இருக்கியா, உன்னை பார்த்து இத்தனை வருஷம் ஆச்சு, இனிமேல் நீ திரும்பி வர முடியாத ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் என் மனசுக்குள்ள எவ்வளோ வேதனை வலியோடு இருந்தது தெரியுமா, இப்போ அதெல்லாம் தவிடுபொடி ஆயிடுச்சு. காவேரி இங்க பாரு, என் மூஞ்ச பாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியுதா, நான் தான் உன்னோட விஜய், நான் தான் உன்னுடைய புருஷன், இங்க பாரு என்ன பாரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க. இப்போ அவங்க அம்மா இருக்காங்களா சாரதா, மாப்பிள்ளை கொஞ்சம் பொறுமையா இருங்க மாப்பிள்ளை, எல்லா விஷயமும் உடனே சொன்னா காவேரி உசுருக்கு ஆபத்து மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்ம விஜய்கிட்ட சொல்ல, அத்தை நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க அத்தை, ஏன் அத்தை இவ்வளவு நாளா இந்த உண்மையை சொல்லாம மறைச்சிட்டீங்க, எங்கிட்ட ஒரு போன் கால் பண்ணி இது மாதிரி காவேரி உயிரோடு தான் இருக்கிறா, ஆனா அவளுக்கு பழைய நினைவுகள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உங்களை நான் என் கடவுளாக நினச்சிருப்பேன், என் காவேரி கடவுள்கிட்ட போயிட்டு தான் இவ்வளோ நாளாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தேன், நானும் என் பொண்ணும் ஒவ்வொரு நாளும் காவேரியை பற்றி நினைக்காத நாளே இல்லை, அம்முவுக்கு அவங்க அம்மாவோட பாசத்தை நான் என்னால் கொடுக்க முடியலே அப்படின்னு சொல்கிற ஒரு ஏக்கம் என் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு, என் காவேரி இதுக்கப்புறம் திரும்பி வரமாட்டாளா அப்படின்ற ஒரு ஏக்கத்திலேயே என் வாழ்நாள் போயிடுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நல்ல வழியாக காவேரி உயிரோடு தான் இருக்கிறா, அவளுக்கு நினைவுகள் இல்லைனா கூட பரவாயில்ல, என் காவேரி என் கூட வந்துட்டா, காவேரி என்னை பாரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் காவேரியோட முகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. சாரதாவும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க, காவேரிக்கு பழைய நினைவுகள் திரும்பி வரணும், விஜய் யாருன்ற உண்மையெல்லாம் தெரிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினைக்கிறாங்க. எது எப்படியாங்க நம்ம காவேரிக்கு சீக்கிரமா பழைய நினைவுகள் திரும்ப வரணும், அது உடனே வரலனா கூட நம்ம விஜய் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம காவேரிக்கு அந்த பழைய நினைவுகள் கொண்டு வரதுக்கான வழிவகைகள் ஏற்படுத்தணும். அது மட்டும் இல்லாம நம்ம காவேரிக்கு உடனே அந்த பழைய நினைவுகள் திரும்ப வந்தாலும் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கும். சரிங்க, இதுல எது நடக்க போகுது சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.